தூத்துக்குடியில நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். தூத்துக்குடி மட்டுமில்லை, 39 தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளிலும் பாண்டிச்சேரியிலும் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் அத்தனை பேரும் வெற்றி பெறுவார்கள். வெற்றி வாய்ப்பு முதல்வரை தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில வெற்றி வாய்ப்பு அது நீங்க தான் சொல்லணும், உங்களுக்கு தான் தெரியும் என்ன விட. மேடம், இப்போ வந்து பாத்தீங்கன்னா முதல்வரை தவிர்த்து நீங்க ஏதாவது வேட்பாளர் ஆதரித்து முதல்வர் இப்போ பிரச்சாரம் வேட்பாளர் ஆதரித்து பிரச்சாரம் பண்ணிட்டு முதல்வர் தவிர்த்து நீங்க ஏதாவது வேட்பாளர் ஆதரித்து பிரச்சாரம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இல்ல? என்னோட டூர் போட்டுட்டு இருக்காங்க. நிச்சயமா ஒரு 10-12 தொகுதிகள்ல வந்து நான் பிரச்சாரத்துக்கு போவேன். இப்போ நிறைய இடங்கள்ல வந்து தென்சென்னை, கோயம்புத்தூர் அந்த இடங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நேரடியா பிஜேபி வந்து போட்டியிடக்கூடிய சூழ்நிலை இருக்கு. நேற்று கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4% எஸ்பி வேலுமணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4% கூட வாக்குகள் இல்லாத பிஜேபி எப்படி அண்ணாமலை வந்து வெற்றி பெற முடியும் மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? அது உண்மையான ஒன்றுதான். வந்து போட்டி என்று பார்க்கும்போது அது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதிமுகவிற்கும் தான் அந்த தொகுதிகளில் போட்டி இருக்குமே தவிர நிச்சயமாக பாஜகவை மக்கள் கருத்திலே கொள்ள மாட்டாங்க. அண்ணாமலை வந்து கோயம்புத்தூர்ல சவால் விட்டுருக்காரு, வந்து விண்மன் எப்படி பாக்குறீங்க? சவால் விடட்டோங்க, ஓட்டு எண்ணும் பொழுது பார்க்கணும். சென்னையில உங்களுடைய பிரச்சாரம் இருக்குமா? இருக்கும் என்று நினைக்கிறேன். முடிவு செய்யப்படவில்லை, ஆனால் இருக்கும் என்று. தமிழிசை என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாஜக வெற்றி பெற்றால்தான் தமிழகத்தை வந்து காப்பாற்ற முடியுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லைங்க, பாஜக ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மாநிலங்களுடைய நிலை என்னவா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு தமிழ்நாடு முன்னேறிய மாநிலங்களில் முக்கியமான ஒரு மாநிலமாக, அது கல்வியாக இருக்கட்டும், வேலை வாய்ப்புகளாக இருக்கட்டும், இண்டஸ்ட்ரீஸா இருக்கட்டும், ஹெல்த் இண்டெக்ஸஸ் எடுத்துக்கோங்க, எல்லாத்துலயும் முன்னேறிய ஒரு மாநிலமாக இருக்கிறது என்றால் அது திராவிட இயக்கத்தின் கருத்துக்களை உள்வாங்கி இருக்கக்கூடிய ஆட்சி நடப்பதால் தான். அதனால தமிழகத்துல பிஜேபி ஒரு ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகாது. அப்படி ஆனால் தமிழகத்தை யாரும் காப்பாற்ற முடியாது. முதல்ல இப்ப வந்து நாட்டை காப்பாற்ற. மேடம், கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய ஜவாஹிருல்லா ஒரு அதிருப்தி தெரிவித்திருக்காரு. நீ அது ஃபிளைட் போயிடும்.